ஓம் சாந்தி. 8/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். பாபாவிடம் உண்மையான மனதை வையுங்கள். அப்போது பாபாவின் மனதில் இடம் பெறுவீர்கள். கேள்வி: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை யார் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானியின் அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: யாருக்கு படிப்பின் மீதும் பாபா மீதும் அசைக்க முடியாத அன்பு உள்ளதோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய முடியும். அவர்கள் குளிர்ச்சியாக இருப்பார்கள். யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவிடம் அன்பு இருக்கும். நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும். நமக்கு பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். நாம் அவருடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கு நஷா, அதாவது பெருமிதம் இருக்கும். அவர்கள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி எடுத்து வைப்பார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் சேவை பற்றிய செய்தியையும் கேட்க வேண்டும். பிறகு மிக முக்கியமான மகாரதிகள், புத்திசாலிகள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். பாபாவுக்கு தெரியும், புத்திசாலி குழந்தைகளுக்கு தான் விசார் சாகர் மந்தன் நடைபெறும், அதாவது ஞான சிந்தனை செய்வார்கள். மேலா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழாவை யார் மூலமாக செய்விப்பது? என்னென்ன பாயிண்டுகளை சொல்ல வேண்டும்? சங்கராச்சாரியார் முதலானவர்கள் உங்களுடைய இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்களானால் சொல்வார்கள், இங்குள்ள ஞானம் மிகவும் உயர்ந்தது என்று. இவர்களுக்கு கற்றுத் தருபவர் யாரோ சிறந்தவராகத்தான் இருப்பார் என்று தோன்றுகிறது என்பார்கள். பகவான் கற்பிக்கின்றார் என்று சொன்னால் அவர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறீர்கள் என்பதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். அல்லது டேப்பில் சுருக்கமாக நிரப்ப வேண்டும். எப்படி கங்கே தாதி சங்கராச்சாரியருக்கு புரிய வைத்தார்களோ அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் பாபாவின் மனதில் இடம் பெறுவார்கள். அவ்வாறே ஸ்தூல சேவையும் உள்ளது. ஆனால் பாபாவின் கவனம் யார் ஆன்மீக சேவை மூலம் அநேகருக்கு நன்மை செய்கின்றாரோ அவர்கள் மீது செல்லும். நன்மையோ ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கலாம். பிரம்மா போஜனம் தயாரிப்பதிலும் நன்மை உள்ளது. யுக்தியுடன் தயார் செய்தால், அதுபோல் யோக யுக்தியுடன் உணவு சமைப்பவர்கள் என்றால் பண்டாராவில், அதாவது சமையலறையில் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். யாராவது வந்தால் உடனே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாபா புரிந்து கொள்ள முடியும். சேவாதாரி குழந்தைகள் யார் யார் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவர்களை தான் அடிக்கடி சேவைக்காக அழைக்கவும் செய்கின்றனர். ஆக சேவை செய்பவர்கள்தான் பாபாவின் மனதில் இடம் பிடித்து இருக்கிறார்கள். பாபாவின் கவனம் முழுவதும் சேவாதாரி குழந்தைகள் பக்கம்தான் செல்கிறது. அநேகரோ நேரடியாக முரளி கேட்கும் போது கூட எதையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை, தாரணையாவதில்லை. ஏனெனில் அரை கல்பத்தின் தேக அபிமானத்தின் நோய் மிகவும் கடுமையானது. அதை போக்குவதற்கு மிக சிலரே நல்லபடியாக புருஷார்த்தம் செய்கின்றார்கள். அநேகரிடம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி சென்று சேர்வதில்லை. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆவதற்கு மிகுந்த முயற்சி தேவை. சிலர் சார்ட் கூட அனுப்பி வைக்கின்றனர் என்றாலும் முழுமையாக அனுப்புவதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது. ஆத்ம அபிமானி ஆவதற்கான கவனம் அநேகருக்கு குறைவாக உள்ளது. ஆத்ம அபிமானிகள் மிகவும் சாந்தமாக இருப்பார்கள். அவர்கள் இவ்வளவு அதிகமாக உரையாடல் செய்ய மாட்டார்கள்.
அவர்களுக்கு பாபாவிடம் அன்பு அந்த அளவிற்கு இருக்கும், கேட்கவே வேண்டாம். ஆத்மாவுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், எந்த ஒரு மனிதருக்கும் ஒருபோதும் இல்லாத அளவு. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கோ ஞானம் கிடையாது. ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் உள்ளது. உங்களுக்கு தான் பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். இந்த நஷாவும் உங்களில் ஏதோ ஒருவருக்கு உள்ளது. அந்த நஷா இருக்குமானால் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அவர்கள் ஆத்ம அபிமானி என சொல்லப்படுவார்கள். ஆனால் அந்த நஷா இருப்பதில்லை. நினைவில் இருப்பவர்களின் நடத்தை மிக நல்ல ராயலாக இருக்கும். நாம் பகவானின் குழந்தைகள், அதனால் பாடலும் உள்ளது. அத்தீந்திரிய சுகம் பற்றி கோப கோபியரிடம் கேளுங்கள் என்று. அவர்கள் ஆத்ம அபிமானியாக இருந்து பாபாவை நினைவு செய்வார்கள். நினைவு செய்வதில்லை. அதனால் சிவபாபாவின் மனதில் இடம் பிடிப்பதில்லை. சிவபாபாவின் மனதில் இல்லை என்றால் தாத்தாவின் மனதிலும் இல்லை, பெற முடியாது. அவருடைய மனதில் இருப்பவர்களானால் இவருடைய மனதிலும் இருப்பார்கள். பாபா ஒவ்வொருவரை பற்றியும் அறிவார். குழந்தைகள் தாங்களே கூட புரிந்து கொள்கின்றனர் நாம் என்ன சேவை செய்கின்றோம் என்று. சேவையின் ஆர்வம் குழந்தைகளுக்கு அதிகம் இருக்க வேண்டும். சிலருக்கு சென்டரை பராமரிப்பதிலும் ஆர்வம் உள்ளது. சிலருக்கு சித்திரங்கள் உருவாக்குவதில் ஆர்வம் உள்ளது. பாபாவும் சொல்கின்றார், எனக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய குழந்தைகளை மிகவும் பிடிக்கும். அவர்கள் தந்தையின் நினைவிலும் இருப்பார்கள். மேலும் சேவை செய்வதற்கும் துடித்துக் கொண்டிருப்பார்கள். சிலரோ முற்றிலும் சேவையே செய்வதில்லை. பாபா சொல்வதையும் ஏற்று நடப்பதில்லை. பாபாவோ அறிவார் இல்லையா, எங்கே யார் சேவை செய்ய வேண்டும் என்று. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் தனது வழிப்படி செல்கின்றனர். அதனால் அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பெறுவதில்லை. அஞ்ஞான காலத்திலும் கூட எந்த குழந்தையாவது கெட்ட நடத்தையுடன் இருந்தால் தந்தையின் மனதில் இருப்பதில்லை. அவர்களை குழந்தை என புரிந்து கொள்கின்றனர். சங்க தோஷத்தில், அதாவது தீய சேர்க்கையில் கெட்டு போகின்றனர். இங்கேயும் யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் பாபாவுக்கு பிடித்தமானவர்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர் மீது பாபா அன்பு செலுத்த மாட்டார். அதிர்ஷ்டத்தின் அனுசார்தான் படிப்பார்கள் என புரிந்து கொண்டுள்ளார். பிறகும் கூட அன்பு யார் மீது இருக்கும்? அதுவோ விதிமுறை இல்லையா? நல்ல குழந்தைகளை மிகுந்த அன்போடு அழைப்பார்கள். நீ மிகவும் சுகம் தருபவன், நீ தந்தை மீது அன்புள்ளவன் என சொல்வார்கள். யார் பாபாவை நினைவு செய்வதே இல்லை என்றால் அவர்களை பிதா ஸ்நேகி என்று எப்படி சொல்வார்கள்? தாத்தா ஸ்நேகியாக கூடாது, தந்தையின் ஸ்நேகியாக வேண்டும். யார் தந்தையின் ஸ்நேகியாக உள்ளார்களோ அவர்களின் பேச்சு நடத்தை மிக இனிமையாக அழகாக இருக்கும். விவேகம் இப்படி சொல்கிறது, நேரம் உள்ளது என்றாலும் ஷரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. உட்கார்ந்தவாறே விபத்து ஏற்பட்டு விடுகிறது. சிலர் ஹார்ட் ஃபெயில் ஆகி விடுகின்றனர். சிலருக்கு நோய் வந்து விடுகிறது. மரணம் திடீரென்று வந்து விடுகிறது இல்லையா? அதனால் சுவாசத்தின் மீதோ நம்பிக்கை கிடையாது. இயற்கை சேதங்களின் ஒத்திகையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலம் தவறி மழை பெய்வதாலும் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த உலகமே துக்கம் தரக்கூடியது. பாபாவும் கூட எப்போது மிகுந்த துக்கம் உள்ளதோ, இரத்த ஆறு ஓட இருக்கிறதோ அந்த மாதிரி நேரத்தில் வருகிறார். முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது முயற்சியை செய்து 21 பிறவிக்கான நன்மையையோ அடைய வேண்டும். அநேகருக்கு தங்களின் நன்மையை செய்து கொள்வதற்காக அக்கறை கூட காணப்படுவதில்லை. பாபா இங்கே அமர்ந்து முரளி நடத்துகின்றார் என்றாலும் புத்தி சேவாதாரி குழந்தைகளின் பக்கம் உள்ளது. இப்போது
சங்கராச்சாரியார் கண்காட்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இல்லையென்றால் இவர்கள் அதுபோல் எங்கும் செல்ல மாட்டார்கள். மிகவும் கர்வத்தோடு இருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு மதிப்பும் கொடுக்க வேண்டியுள்ளது. மேலே சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். கூடவே அவர்கள் அமர முடியும் என்பதில்லை. அவர்களுக்கு மதிப்பு அதிகம் வேண்டியுள்ளது. பணி உள்ளவர்கள் என்றால் அவர்கள் வெள்ளி முதலியவற்றின் சிம்மாசனத்தை விட்டு விடுவார்கள். பாபாவை பாருங்கள், எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார். யாருமே அறிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய உங்களிலும் கூட அபூர்வமாக யாரோதான் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு நிரகங்காரி பாபா! இதுவோ தந்தை மற்றும் குழந்தைகளின் சம்பந்தம் இல்லையா? எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளுடன் இருக்கின்றார், சாப்பிடுகின்றார், சாப்பிட வைக்கின்றார். இவர் எல்லையற்ற தந்தை. சந்நியாசிகள் முதலானவர்களுக்கு பாபாவின் அன்பு கிடைப்பதில்லை. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், கல்ப கல்பமாக நமக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைக்கிறது. பாபா நம்மை மலராக மாற்றுவதற்கு மிகுந்த முயற்சி செய்கின்றார். ஆனால் டிராமாவின் அனுசார் அனைவருமே மலராக மாறுவதில்லை. இன்று மிக நல்லவர்கள் எல்லாம் நாளை விகாரியாகி விடுகின்றார்கள். பாபா சொல்வார், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் வேறென்ன செய்வார்கள்? அநேகருக்கு அசுத்த நடத்தை ஆகிவிடுகிறது. கட்டளைக்கு விரோதமாக நடக்கிறார்கள். ஈஸ்வரனின் வழிப்படியும் நடப்பதில்லை என்றால் அவர்களின் நிலை என்னவாக ஆகும்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைதான், வேறு யாரும் இல்லை. பிறகு தேவதைகளின் சித்திரங்களை பார்ப்பீர்களானால் இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்கள். ஆனால் மனிதர்கள் இதையும் தெரிந்திருக்கவில்லை. அதாவது இவர்களை இது போல் ஆக்கியவர் யார்? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நன்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். உங்களுக்கோ உங்களுடைய சாந்திதாமம் சுகதாமம் தான் நினைவு வருகிறது. சேவை செய்பவர்களின் பெயர்கள் நினைவில் வருகின்றன. நிச்சயமாக யார் பாபாவின் கீழ்ப்படிதலான குழந்தைகளாக உள்ளாரோ அவர்களின் பக்கம்தான் மனம் செல்லும். எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவை வருகின்றார். அந்த லௌகீக தந்தையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக கிடைக்கிறார். சத்தியுகத்திலும் கிடைக்கிறார். ஆனால் அங்கே இந்த தந்தை ஷிவ் பாபா கிடைக்க மாட்டார். இப்போதைய படிப்பின் மூலம் நீங்கள் பதவி பெறுகிறீர்கள். இதையும் குழந்தைகள் நீங்கள்தான் அறிவீர்கள். பாபாவிடம் நாம் புதிய உலகத்திற்கான படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றோம். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். மிகவும் சுலபம்தான். பாபா விளையாடிக் கொண்டிருக்கின்றார் என வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று யாராவது வந்துவிடுகிறார்கள் என்றால் பாபா உடனே அங்கேயே அவர்களுக்கு ஞானம் கொடுக்க தொடங்கிவிடுவார். எல்லையற்ற தந்தையை அறிவீர்களா? தந்தை வந்துள்ளார் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக. ராஜயோகம் கற்பிக்கின்றார். பாரதவாசிகளுக்கு தான் கற்பிக்க வேண்டும். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அங்கே இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்போதோ நரகம். நரகத்திலிருந்து பிறகு ஸ்வர்க்கமாக பாபா தான் உருவாக்குவார். இப்படி முக்கிய விஷயங்களை நினைவு செய்து யாராவது வந்தால் அவர்களுக்கு அமர்ந்து புரிய வையுங்கள். அப்போது எவ்வளவு குஷியாகி விடுவார்கள். பாபா வந்துள்ளார் என்று மட்டும் சொல்லுங்கள். இது கீதையில் பாடப்பட்டுள்ளது. அதே மகாபாரத யுத்தம். கீதையின் பகவான் வந்திருந்தார். கீதை சொல்லியிருந்தார். எதற்காக? மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக. தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் பாபா சொல்கின்றார். இது துக்க உலகம். இவ்வளவு புத்தியில் இருக்குமானால் கூட குஷி இருக்கும். ஆத்மாக்கள் நாம் பாபாவுடன் கூடவே சாந்திதாமிற்கு செல்ல போகின்றோம். பிறகு அங்கிருந்து பாகத்தை நடிப்பதற்காக முதலில் சுகதாமத்திற்கு வருவோம்.
எப்படி கல்லூரியில் படிக்கிறார்கள் என்றால், நாம் இதை படிக்கிறோம், பிறகு இது போல் ஆவோம் என்று புரிந்து கொள்கின்றனர். வக்கீலாக ஆவோம் அல்லது போலீஸ் சூப்பரிண்டென்டாக ஆவோம், இவ்வளவு பணம் சம்பாதிப்போம், குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெறுகிறோம். பிறகு நாம் ஸ்வர்க்கத்தில் நமது மாளிகையை கட்டுவோம். நாள் முழுவதும் புத்தியில் இந்த சிந்தனை இருக்குமானால் குஷியும் இருக்கும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம். எந்த குழந்தைகளிடம் ஞான செல்வம் உள்ளதோ அவர்களின் கடமை தானம் செய்வதாகும். செல்வம் உள்ளது, ஆனால் தானம் செய்யவில்லை என்றால் அவர்கள் கஞ்சன் என சொல்லப்படுவார்கள். அவர்களிடம் செல்வம் இருந்தாலும் இல்லாதது போலதான். செல்வம் இருந்தால் அவசியம் தானம் செய்ய வேண்டும். நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் சதா பாபாவின் மனதில் அமர்ந்துள்ளனர். ஒரு சிலரை பற்றி சிந்தனை உள்ளது, இவர்கள் ஒருவேளை விட்டு போகலாம் என்று. சூழ்நிலைகள் அதுபோல் உள்ளன. தேக அகங்காரம் அதிகமாக உள்ளது. எந்த சமயமும் கையை விட்டு போய் தங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம். முரளி வகுப்பை நன்றாக நடத்தலாம். ஆனால் தேக அபிமானம் அதிகம் உள்ளது. கொஞ்சம் பாபா எச்சரிக்கை செய்தாலும் விட்டு போய் விடுவார்கள். இல்லையென்றால் பாடல் உள்ளது, எட்டி உதைத்தாலும் அன்பு செய்யுங்கள். இங்கே பாபா சரியான விஷயம்தான் சொல்கின்றார் என்ற போதிலும் கோபம் அதிகமாக வந்துவிடுகிறது. இப்படி குழந்தைகளும் உள்ளனர். சிலரோ உள்ளுக்குள் மிகவும் நன்றி சொல்கின்றனர். சிலர் உள்ளுக்குள்ளேயே எரிந்து இறந்து விடுகின்றனர். மாயாவின் தேக அபிமானம் அதிகம் உள்ளது. இப்படியும் அநேக குழந்தைகள் உள்ளனர். முரளி கேட்பதே இல்லை. வேறு சிலரோ முரளி கேட்காமல் இருக்க முடிவதில்லை. முரளி படிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய பிடிவாதம்தான். நம்மிடமோ ஞானம் அதிகம் உள்ளது என்று வேறு எதுவும் இல்லை. ஆக எங்கே சங்கராச்சாரியார் முதலானவர்கள் கண்காட்சிக்கு வருகின்றார்களோ சேவை நன்கு நடைபெறுகிறது என்றால் அந்த செய்தியை அனைவருக்கும் அனுப்ப வேண்டும். அப்போது எப்படி சேவை நடைபெற்றது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு சேவைக்கான சிந்தனைகள் யாருக்கு வருகின்றனவோ அவர்களை தான் பாபா சேவாதாரி என புரிந்து கொள்வார். சேவையில் ஒருபொழுதும் களைத்து போக கூடாது. இதுவோ அநேகருக்கு நன்மை செய்வது இல்லையா? பாபாவுக்கோ இதே அக்கறை உள்ளது. அனைவருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். நாள்தோறும் முரளியில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த ஆன்மீக சேவை முக்கியமானது. கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆர்வம் இருக்க வேண்டும். பேட்ச் எடுத்துக்கொண்டு நாள்தோறும் கோயில்களுக்கு சென்று புரிய வையுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி இது போல் ஆனார்கள்? பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள்? எப்படி ராஜ்ய பாக்கியத்தை பெற்றார்கள்? கோவில்களின் வாசலில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். யாராவது வந்தால் கேளுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணன் யார்? எப்போது இவர்களின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது? அனுமானும் செருப்புகள் வைத்திருக்கும் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டார் இல்லையா? அதற்கு கூட ரகசியம் உள்ளது இல்லையா? இரக்கம் வருகிறது. சேவைக்கான யுக்திகள் பாபா நிறைய சொல்கின்றார். ஆனால் அவற்றை அபூர்வமாக சிலர்தான் நடைமுறையில் கொண்டு வருகின்றனர். சேவைகள் நிறைய உள்ளன. பார்வையற்றவர்களுக்கும் ஊன்றுகோல் ஆக வேண்டும். யார் சேவை செய்வதில்லையோ, புத்தி தூய்மையாக இல்லை என்றால் பிறகு தாரணை ஆவதில்லை. இல்லையென்றால் சேவை மிகவும் சுலபம். நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களின் தானம் செய்கிறீர்கள். யாராவது பணக்காரர்கள் வந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இந்த பரீட்சை உங்களுக்கு கொடுக்கின்றோம்.
அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கின்றோம். இந்த பேட்ஜுகள் மீது பாபாவுக்கு அதிக மதிப்பு உள்ளது. வேறு யாருக்கும் இவ்வளவு மதிப்பு கிடையாது. இதில் மிக நல்ல ஞானம் நிறைந்துள்ளது. ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் பாபாவும் கூட என்ன செய்ய முடியும்? பாபாவையும் படிப்பையும் விட்டுவிடுவது என்பது பெரியதிலும் மிக பெரிய தற்கொலையாகும். பாபாவுடையவராக ஆகிவிட்டு பிறகு அவர் கையை விட்டுவிடுவது என்றால் இதுபோல் மகான் பாவ காரியம் வேறு எதுவும் கிடையாது. அவர்களைப் போல் பாக்கியமற்றவன் வேறு யாரும் கிடையாது. குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இல்லையா? நாம் உலகத்திற்கு எஜமானர் ஆகப் போகின்றோம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இது சாதாரண விஷயமல்ல. நினைவு செய்வீர்களானால் குஷியும் இருக்கும். நினைவு இருப்பதில்லை என்றால் பாவங்கள் பஸ்பமாகாது. தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஆனால் மாயா அதிக விக்னங்களை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளை கீழே விழ செய்து விடுகின்றது. பாபாவின் ஸ்ரீமத்தையே பெற்றுக் கொள்வதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள்? கொஞ்சம் வழிமுறை மட்டும் பெற்றுக்கொண்டால் பிறகு அப்படியே குறைந்த பதவிதான் பெறுவார்கள். நல்லபடியாக வழிமுறை பெற்றுக் கொள்வார்களானால் உயர்ந்த பதவி பெறுவார்கள். எல்லையற்ற ராஜதானி ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதில் செலவு முதலியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது. குமாரிகள் வருகின்றனர், கற்றுக்கொண்டு அநேகரை தங்களைப் போல் ஆக்குகின்றனர். இதில் கட்டணம் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. பாபா சொல்கின்றார், உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் ராஜ்ய பதவி தருகிறேன். நான் ஸ்வர்க்கத்திற்கு வருவதில்லை. சிவபாபாவோ கொடுக்கின்ற வள்ளல் இல்லையா? அவருக்கு செலவுக்கு என்ன கொடுப்பார்கள்? இவர், அதாவது பிரம்மா, அனைத்தையும் அவருக்கு கொடுத்து விட்டார். வாரிசாக ஆக்கிக் கொண்டார். பதிலுக்கு பாருங்கள், ராஜ்யம் கிடைக்கிறது இல்லையா? இது முதல் உதாரணம். முழு உலகத்திலும் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. செலவு ஒரு பைசா கூட கிடையாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையின் நண்பனாக, அதாவது பிடித்தமானவராக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு நடத்தையை மிகவும் இனிமையாக ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும். சேவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். அகங்காரமற்றவராகி சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு ஒருபோதும் தன்னையே அழித்துக் கொள்ளும் மகா பாவியாக ஆகக்கூடாது. முக்கியமானது ஆன்மீக சேவை. இந்த சேவையில் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. ஞான ரத்தினங்களின் தானம் செய்ய வேண்டும், கருமையாக கூடாது. வரதானம்: சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக ஆகுக. சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக ஆகுக. விளக்கம்: நிராகாரி உலகம் மற்றும் நிராகாரி ரூபத்தின் நினைவுதான் சதா பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக ஆக்குகிறது. நாமே நிராகாரி உலகத்தின் நிவாசி ஆவோம். இங்கே சேவைக்காக அவதாரம் செய்திருக்கின்றோம். நாம் இந்த மரண உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அவதாரம் செய்திருப்பவர்கள். இந்த சிறியதொரு விஷயம் மட்டும் நினைவு இருந்ததென்றால் விடுபட்டு இருப்பீர்கள். யார் அவதாரம் செய்திருப்பதாக புரிந்து கொள்ளாமல் குடும்பஸ்தன் என புரிந்திருக்கிறார்களோ
அந்த குடும்பஸ்தரின் வண்டி சேற்றில் மாட்டியிருக்கும். குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலையாகும் மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் இலகுவான, அதாவது லேசான நிலையாகும். அவதாரம் என புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான இருப்பிடம், உண்மையான சொரூபம் நினைவிருக்கும் மற்றும் விடுபட்டும் விடுவீர்கள். ஸ்லோகன்: யார் தூய்மையாக மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கிறார்களோ அவர்களே பிராமணர் ஆவார்கள். யார் தூய்மையாக மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கிறார்களோ அவர்களே பிராமணர் ஆவார்கள். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களே புதிய படைப்பை செய்ய முடியும். சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் விதையே நிமித்த உணர்வு மற்றும் பணிவான உணர்வு ஆகும். எல்லைக்கு உட்பட்ட தன்மானம் இருக்கக்கூடாது, ஆனால் பணிவு இருக்க வேண்டும். இப்பொழுது தன்னுடைய வாழ்வில் சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த சம்ஸ்காரத்தை தாரணை செய்யுங்கள். ஒருவேளை விருப்பம் இல்லாமலேயே எப்பொழுதாவது கோபம் அல்லது எரிச்சல் வந்தது என்றால் உள்ளத்தில் இருந்து இனிமையான பாபா என்று சொல்லுங்கள். அப்பொழுது அதிகப்படியான உதவி கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.